வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஆர்ஓ கனெக்ட் பண்ணுறது இந்த டி ஜாயிண்ட் கப்ளிங் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த கப்ளிங்லாம் வந்து முன்னே வந்து பார்த்திங்கனாக்கல இப்போ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முன்னே மெட்டலில் அந்த மாதிரி வரும், ஜிஐ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கல நிறைய வெரைட்டியில் வரும். இப்போ பிளாஸ்டிக்கு நிறைய வந்து பிவிசி பிளாஸ்டிக்கில் வந்து நிறைய அந்த மாதிரி கிடைக்குது. பட் அதுக்கும் இதுக்கும் என்னென்னு கேட்டிங்கனாக்கல இதில் ரஸ்ட் ஆகிற ப்ராப்ளம் இருக்காது நம்ம பிளாஸ்டிக்கில். இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கல பிளாஸ்டிக்கில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கனாக்கல கொஞ்சம் ரேட் கம்மியாக கிடைக்கும். இதில் மைனஸ்ன்னு கேட்டிங்கனாக்கல நம்ம இப்போ டேப்லாம் வந்து ஹெவி டேப் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஹெவி டேப் இருந்துச்சுனாக்கல இது வெயிட்டு தாங்குது. ஆனால் இப்போது அந்த ப்ராப்ளம் அந்தளவுக்கு வந்ததில்லை. கொஞ்சம் கஸ்டமர்ஸ் வந்து ப்ரெஷிங் அதிகமாக கொடுத்தாங்கன்னா உடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நிறைய நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம், இன்னொரு எந்த கம்ப்ளைண்ட்டும் அது மாதிரி வந்ததில்லை. பட் இருந்தாலும் வந்து பிளாஸ்டிக் டேப்பாக இருந்துச்சுனாக்கல இது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ அதில் வந்து பார்த்திங்கனாக்கல இந்த மாடல் வந்து இப்போ இது வந்து நம்ம இப்போ தனித்தனியாக இந்த ஆன் ஆஃபு இந்த கப்ளிங் எல்லாம் தனித்தனியாக இருக்கும் இல்லையா, இப்போ இதில் கனெக்டடாக வந்திருக்கு. இது வந்து இப்போ நான் ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் இப்போ தான் யூஸ் பண்ணுறோம். இதில் இன்னொன்று விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கல இப்போ இந்த கப்ளிங்கை விட இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப குவாலிட்டி நல்லாவும் இருக்குது, கொஞ்சம் ரேட்டு கூடவும் இருக்குது. இதை கம்பேர் பண்ணும்போது இப்போ புதுசாக வந்திருக்குது. வாங்க அது ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கனாக்கல இந்த கப்ளிங்கில் இன்சைடில் வந்து பார்த்திங்கனாக்கல நம்மளுக்கு ஓரிங் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து லீக்கேஜ் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. பட் இந்த கம்பேர் பண்ணும்போது இந்த பழசுக்கும் புதுசுக்கும் பாருங்கள் நிறைய வித்தியாசம் தெரியுது. ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா புதுசில் கொஞ்சம் த்ரெட்டு நல்லா ஹெவியாக இருக்குது. அதே மாதிரி இன்னர் த்ரெட்டும் பாருங்கள், இன்னர் த்ரெட்டும் இதில் நல்லா இதை பழசை கம்பேர் பண்ணும்போது புதுசில் நல்லாயிருக்கு. இன்னர் த்ரெட்டும் நல்லாயிருக்கு. இதை விட இது குவாலிட்டி கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. குவாலிட்டிக்கான காசு தான் இருக்கும். என்னென்னா இது வந்து நம்ம இதில் வந்து பார்த்திங்கனாக்கல மெயினாக நம்ம இப்போ இந்த கப்ளிங்கில் ஏதாவது ஃபால்ட் ஆன் ஆஃபில் ஏதாவது ஃபால்ட் வந்துச்சு, இது ரஸ்ட்டாக ஆன் ஆஃப் வந்து க்ளோஸ் பண்ண முடியல அப்படின்னா இதை வந்து செட்டோடு தான் நம்ம மாற்றி ஆகணும். இப்போ இந்த பழைய டைப்பில் வந்து நம்ம ஆன் ஆஃப் மட்டும் இது மட்டும் தனியாக மாற்றிக்கிற மாதிரி இருக்கும். பட் இப்போ இதில் வந்து பார்த்திங்கனாக்கல நம்மளுக்கு ஆன் ஆஃப் தனியாக மாற்ற முடியாது, செட்டு தான் மாற்றணும். ஆனால் இது கம்பேர் பண்ணும்போது வெயிட்டும் கூட இருக்குது, நல்லா ஹெவியாக இருக்குது. இதில் அந்த உடையிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே கம்மி. ஆனால் இதுலேயும் வந்து உடையில எதுவும் இதுவரையும் நாங்கள் நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். உடையில இந்த இடத்துல என்ன ஓவர் டைட் பண்ணாக்கெலாம் கிராக் வரும். இதில் இந்த இடத்துல வந்து 1-2 அந்த மாதிரி கிராக் வந்திருக்கு. அதே மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கனாக்கல நம்ம டேப் லைன் வருது இல்லைங்களா, அதில் வந்து பார்த்திங்கனாக்கல அந்த ஜிஐலாம் கொடுத்துருப்பாங்க சில இதெல்லாம் பழைய மாடலில். அதில் நம்ம இது 1 or 2 டைம்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கல ஏற்றி டைட் பண்ணி ரிமூவ் பண்ணாங்கனாங்களே இந்த த்ரெட் எல்லாம் போயிடும். பிவிசியில் வந்து ஒரு மைனஸ் அதுதான். ஏன்னா வந்து பிவிசி டேப்பாக இருக்கட்டும், பிவிசி இந்த மாதிரி கப்ளிங்காக இருக்கட்டும், நம்ம வந்து ஒரு 2 டைம் 3 டைம் கழட்டி மாட்டினோம்னாக்கில் அந்த ஜிஐயில் இருக்கிற த்ரெட்டுனால இந்த த்ரெட்டு வந்து மழுங்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இதில் வர்றது வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் எல்லா பிவிசியில் வர்றதும் வந்து பார்த்தா மழுங்கும். பட் இது மற்றதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து நல்லாவே குவாலிட்டியாக இருக்குது. இந்த கப்ளிங் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ லேட்டஸ்ட்டாக நாங்கள் இப்போ தான் வாங்கி யூஸ் பண்ணுறோம். ஆல்ரெடி யாராவது வாங்கி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆர்ஓ பற்றின நிறைய டீட்டெயில்ஸ் நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். சர்வீஸ் அண்டு ப்ராடக்ட் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.